தமிழகத்தில் ஸ்டாலினுக்கு காலையில் வந்த கெட்ட செய்தி. அரசியல் கட்சி தலைவர்களுக்கெல்லாம் நேற்று நைட்டு தூக்கமே வந்திருக்காது. அந்த அளவுக்கு ஓவர் டென்ஷன். நம்ம தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சி தலைவர்கள்லயே ஒருத்தருக்கு கூட பாத்தீங்கன்னா உடம்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒருத்தர் கூட கிடையாது. ஒரே ஒரு தலைவருக்கு கூட கிடையாது. எல்லாருக்குமே பிபி, சுகரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்கு. ஓகேங்களா? எடப்பாடிக்கு குடலிறக்க வியாதி இருக்கு. ஸ்டாலினுக்கு என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சொன்னா வைலன்ஸா வந்துடும். ஸோ இப்படி ஒவ்வொன்றா ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே மண்டையெல்லாம் வெடித்து போகின்ற அளவிற்கு எடப்பாடிக்கு தெரிஞ்சு போச்சு. வாய்ப்பில்லை, நான் சேலத்திலே வெள்ளமண்டியில வேலை பார்த்துக்கிறேன், ரிசல்ட்ஸ் பாருங்க, அதெல்லாம் 1-2 ஜெயிச்சுன்னா சொல்லுங்க, சாயந்தரம் அறிக்கையை விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் எப்படி பார்த்தாலுமே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைய சூழ்நிலையில லீடிங், ஓகேங்களா, அந்த முன்னிலை நிலவரங்கள் அப்படின்றது 250 தொகுதியை பிஜேபி கைப்பற்றினாலும் கூட காங்கிரஸை வரவிட மாட்டார்கள். இப்ப சொல்றதெல்லாம் என்ன சொல்றேன்னா 200 தொகுதிகள் பிஜேபி உறுதி. 75 சீட்டை வாங்க முடியாதா சொல்லுங்க? சொல்லிட்டா வாங்கிடலாம். அதுவும் அவங்க இருக்கிற பீக்ல உத்தரப்பிரதேசத்துல அடிச்சிச்சுன்னா அலை கண்டிப்பா எங்கேயோ போய் விழும். 60 சீட்டை உத்தரப்பிரதேசத்துல அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கம்பல்சரி பாத்தீங்கன்னா ஒரு விக்டரியே பண்றதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லப்படுகிறது. நண்பர்களே, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவுகளின் இறுதிக்கட்ட கணிப்புகள் நேரலையில் இன்று நீங்கள் பார்க்க போகிறீர்கள். யாருக்கு வெற்றியையும் சரி சாதகத்தையும் சரி கொடுக்க போகிறது அப்படின்றது இன்றே நமக்கு முழுமையாக தெரிந்துவிடும். ஓகேங்களா? ஸ்டாலின் ஒரு புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய துர்கா ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா சிறைக்கு செல்ல வேண்டிய சூழல்களுக்கெல்லாம் தள்ளப்படுவதை நம்மளால பார்க்க முடிகிறது. அதாவது சிறைக்கு செல்வதற்கான சான்சஸும் பாசிபிலிட்டிஸும் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹைப்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா நமக்கு தகவல்கள் என்பது ஒரு புறம் கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்குங்க. ஓகேங்களா? ஸ்டாலினுக்கு கெட்ட செய்திகளும் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னே சொல்லலாம். நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வரப்போகின்ற கெட்ட செய்திகள் என்ன மாதிரியான அறிவிப்புகளை பார்த்திங்கன்னா கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அடுத்தடுத்து வரப்போகின்ற தேர்தல்களில் ஒரு நாட்டமிக்க ஒரு நிலையை பார்த்தீங்கன்னா நிறுத்துவாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலினுக்கு அடுத்தடுத்து மிக முக்கியமான தலைப்பு செய்திகள் எல்லாம் வரப்போகிறது. என்னென்னு பார்க்கலாம் நண்பர்கள்.